அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். மத்தேயு 22:14. இரட்சிப்பின் வஸ்திரம். இயேசு கிறிஸ்து பரலோகராஜ்யத்தை ஒரு திருமண விழாவிற்கு ஒப்பிட்டு கூறுவதை மத்தேயு 22 வாசிக்க முடிகிறது. இதில் அழைக்கப்பட்டவர்கள் அந்த விழாவிற்கு வர விரும்பாததால் அந்த விழாவிற்கு புறஜாதிகளாகிய நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் அதிலும் திருமண இரட்சிப்பின் வஸ்திரம் தரித்திராத ஒருவன் காணப்பட்டு அவனை பிடித்து புறம்பான இருட்டில் போட்டார்கள் என்று கூறினார். அவர் நம்மை தெரிந்து கொண்டதினால் 1 கொரிந்தியர் 1:18 இன்படி சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருந்ததினால் நாம் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டோம். அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஏசாயா 61:10. ஆனால் இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை பாவம் செய்து அசுத்தப்படுத்தி இழந்த அநேகர் அதை அறியாமல் பரலோகம் செல்வோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை நோக்கி ஜெபித்து இரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக் கொள்வோமா? என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். ஓசியா 2:23.